என்னது எங்க கூட்டணியில கெமிஸ்ட்ரி இல்லையா? எங்களுடைய வடிவத்தை பாத்தீங்களா? இப்போ எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஏன் கேளுங்க. எனக்கு தெரியாது. ஏன் கேளுங்க. அது கேட்க மாட்டீங்கல்ல. சரி சொல்லுங்க சார். ராஜகண்ணப்பெல்லாம் பச்சை உண்டிங்க. சும்மா தூக்கி எறிய கூடாது. அப்படி திரும்பவே வர முடியாத அளவுக்கு தூக்கி பயங்கரமா எறியணும். எதை? திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. என்னது எங்க கூட்டணியில கெமிஸ்ட்ரி இல்லையா? கூட்டணி வடிவம்னா என்னன்னு தெரியுமா? எங்களை பாருங்க எப்படி வடிவமா உட்காந்துருக்கோம். அந்த பக்கம் பாருங்க கூட்டணி வடிவத்தை பத்தி அப்படின்னு கிளாஸ் எடுத்திருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் டெய்லி டிவியில பேட்டி கொடுக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸ் டெய்லி டிவியில பேட்டி கொடுக்காரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசின பேச்சுக்கு திமுக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வடிவம் பெறுதா இல்லையா? கூட்டணி மந்திரி சபை கொடுக்க முடியாது, ஒத்து வராதுன்னு சொல்றாரு. அப்போ அது வடிவம் பெற்றிருக்கா பெறலையா? நாங்கள் இப்போ எங்களுடைய வடிவத்தை பார்த்தீங்களா? இப்போ மதுரையிலே எப்படி இருக்குன்னா சென்னை முழுவதும் என்ன எப்படி இருக்கும்? ஆக முதலமைச்சருக்கு ஒரு வடிவம் இல்லாம இருக்கிறார். ஏன்னா ஒரு ஆட்சி முற்று பெறல. தாவேக தலைவர் விஜய் சம்பந்தமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவங்களும் எங்களை திட்டுவாங்க, நாங்களும் அவங்கள திட்டுவோம், இது எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் கூட்டத்துல ஏற்படுற உயிரிழப்புகளை வச்சு ஏதோ சர்ச்சைக்குரிய வகையில சொல்றாரு. அதான் ஏன்னு புரியல. விஜய் இப்போ அந்த சிபிஐ என்கொயரி அதுக்கப்புறம் நடந்த கூட்டங்கள்ல அவர் உங்களை பேசி பேசுறத குறைச்சிருக்காரு. ரொம்ப கடுமையா பேச மாட்டாரு. எல்லாம் பேசிட்டு தானே, கண்டனம் எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கு. முன்னாடி பேசுற அளவுக்கு தீவிரமா பேசல சார் பாஜக. அதாவது 41 பேர் திட்டுறாரு. நீங்க திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி ஒண்ணு இல்லை. நானும் திட்டிட்டு தான் இருக்கேன், அவங்களும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதற்கு தமிழக அரசும் காரணம், மதிப்புக்குரிய விஜயும் காரணம். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாங்க. எந்த குடிக்க தண்ணி கூட ஏற்பாடு செய்யல. அதே மாதிரி இப்ப கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சேலத்துல. அவருக்கு எல்லாரும் கூட்டத்திலும் இறந்து. நல்ல சகுனம் தானே அது அவங்களுக்கு. நல்ல சகுனம் தானே அது அவங்களுக்கு. தாவேக தலைவர் விஜய் விமர்சிக்கிறதா நினைச்சு நடிகை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு பயங்கரமான கண்டன குரல்கள்லாம் எழுந்திருந்தது. அதற்கு ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. பட் ஆனா அதுல மன்னிப்பு கேட்ட மாதிரி இல்ல. ஆனா இதுக்கு இன்னொரு ஆன்சர் இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். நீங்க வருத்தம் தெரிவிக்கணும் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன். அவ்வளவுதான். அது முடிச்சுட்டான். அது அப்பலே முடிச்சுட்டேன். அமைச்சர் ராஜகண்ணப்பனை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பச்சோந்தி அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா வாயை திறந்து நம்ம ஏன்னு கேட்டாதான் சொல்லுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சிருக்காரு. ஏன் கேளுங்க. அது கேட்க மாட்டீங்கல்ல. சரி சொல்லுங்க சார். ராஜகண்ணப்பன் பச்சோந்திங்க. ராஜகண்ணப்பன் ஒரு பச்சோந்தி. அவர் ஒரு கட்சியில நிலையா இருக்க மாட்டார். அவர் தனியா ஒரு கட்சி தொடங்கினா அந்த கட்சியிலும் இல்லை. அதிமுக போனாரு, அப்புறம் திரும்ப அதிமுக வந்தாரு, கட்சி தொடங்கினாரு, அப்புறம் திமுக போனாரு. இப்போ திமுகவில் போய் இது பண்ணிக்கிட்டு அது மாதிரி உரிமையில் பேசுறது, அது ஒரு தலைமை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2 கோடி கழக தொண்டர்களுடைய 2 கோடிக்கு மேற்பட்ட கழக தொண்டர்களுடைய பிரதான கட்சி. இந்த கண்ணப்பன் ராஜகண்ணப்பனை யாருக்குங்க தெரியும்? ஏங்க யாருக்காச்சும் கண்ணப்பன்னா யாருன்னு தெரியாது. அம்மா தான் அடையாளம் காமிச்சாங்க. புரட்சி தலைவர். இவர் சாதாரண ஒரு பழைய படங்கள் இருக்குல்ல, புது படம் இல்லைப்பா தம்பி, உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்தினேன். புது படங்கள்லாம் ரிலீஸ் கிடையாது. அவர் புது படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டார். பழைய படங்கள் இருக்குல்ல வாங்கி மதுரையில் சினிமா படம் அந்த விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த காலத்தில் டூரிங் டாக்ஸுக்கெல்லாம் இந்த 3வது 4வது போகும்போது அந்த அந்த படங்கள் ரன் ஆகும்போது அப்போ அதைத்தான் விநியோகிச்சுக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் குடுக்கல் வாங்க பண்ணிக்கிட்டு இருந்தார். சிவகங்கையிலேருந்து வருவார், போவார், இங்கே இருப்பார். அந்த ராஜகண்ணப்பனை பதவி கொடுத்து 2 அதிமுக கட்சி தான் அம்மாவே அவரை இது பண்ணாங்க. அதே அம்மாவுக்கு எதிராக கட்சி தொடங்கினார். ஒரு கூட்டணி சேர்ந்து இந்த ரெட்டலையை முடக்கணும்னு நினச்சார். அதனால் ராஜகண்ணப்பன் பேச்செல்லாம் ஒரு பேச்சாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணாம். அண்ணன் இன்னைக்கு கொள்கை தங்கமாக இன்னைக்கு ஏன் அவங்க வெறிச்சல் என்ன ராஜகண்ணப்பனுக்கு? இன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக போறாரே, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு எரிச்சல்ல அவர் அப்படி பேசுறாரு. அவங்கள பத்தி பேசாதீங்க, என்ன எதுவும் கேட்காதீங்க, நான் பேச மாட்டேன், ஆமா சொல்லிட்டேன் அப்படின்னு கோச்சிக்கிட்டாரு. யார பத்தின்னு பார்த்தா டிவிகேவை பத்தி தான் சொல்றாரு. அதாவது இக்னோர் பண்றாங்க. மக்களுக்காக எந்த லைக்கும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. 67 அண்ணா எப்படி ஆட்சி பிடிச்சாரோ 77 எப்படி எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சாரோ அதே மாதிரி நாங்களும் ஆட்சி பிடிப்போம், வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்றாரு.
நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து எங்களுக்கும் அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் போட்டி. மற்றவர்களை பற்றி மற்றவங்ககிட்ட கேளுங்க, எனக்கு அவங்க பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற விதையே விஜய் போட்டால் தான் அப்படின்னு இப்போ பேசிட்டு இருக்காங்க. சரி, அது நான் தான் சொல்லிட்டேன்ல, மற்றவங்க அவங்கள பற்றி நான் பேசுறதுக்கு இல்லை, தயார் இல்லை. கொஞ்ச நாளாவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமைக்கு ஒற்றை தலைவலியா உருவெடுத்திருக்காரு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர். எதை செய்யாதீங்க அப்படின்னு தலைமை சொல்லுதோ அதை கேட்காம பொதுவெளியில கூட்டணியை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பயங்கர கோவத்துல இருக்காரு செல்வ பெருந்தகை. அவரோட நாலேஜ் இல்லாமையே மதுரையில ஒரு கூட்டம் போட்டு தீர்மானம் எல்லாம் நடந்திருக்கு போல. அந்த கோபத்தோட வெளிப்பாடு இந்த பிரஸ் மீட்ல தெரியும் பாருங்க. மதுரை மாவட்ட காங்கிரஸ் ஒரு கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நாலேஜ் வந்து தான் இது நடந்ததா? எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி இயங்குகிறவன் தான் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த 17ஆம் தேதி சொல்லிச்சு, யாரும் பொது வெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியராக ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்ஜியை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலை மதிப்பவன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அது அந்த வழிகாட்டுதலில் இங்கே அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே யாருன்னா பெரியவங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, 5 நபர் கமிட்டி திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நியமித்திருக்கிறார்கள். அந்த கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, இதுதான். துணை நிற்கிறோம் சொல்றாங்க. ஆனா நாடாளுமன்றத்தில் வெளியில வந்ததெல்லாம் நாங்க தான், திமுக வரல அப்படிங்கறத மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்காரு. அவர் சைடுல இருந்து சொல்லக்கூடிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தானே சார்? ஒரு நிமிஷம், அது வந்து எங்க அகில இந்திய தலைமை பேசும். பொதுவெளியில இங்கெல்லாம் பேசக்கூடாது. இது மாதிரி மாணிக்கம் பொதுவெளியில பேசக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் எதான் சொல்லியிருக்காங்க, மாநில தலைமையும் எதான் சொல்றோம். பொது வெளியில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ காலம் பேசாமல் இப்போ தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு, பொது வெளியில் பேசக்கூடாது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். நீங்கள் பொது வெளியில் எதை பேசணுமோ பேசணும், அறைக்குள்ளே பேசுகிறத பொது வெளியில் பேசினா எங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிகிட்ட சொல்லுவோம். நாங்கள் அவங்க வழிகாட்டுதல் தான் நடக்கணும். எனக்கு பேச தெரியும், நான் என்ன ஒன்றாலும் உங்கள் முன்னாடி பேசினேன்னா அதுக்கு எதுக்கு கூட்டணி, அதுக்கு என்ன முறை, அது என்ன ஜனநாயகம்? எப்போ பார்த்தாலும் எங்கள் தலைவர் பண்ணுறதையே காப்பி அடிக்கிறதையே வேலையை வச்சுருக்கீங்களே ஏன்? ஷர்ட் பேண்ட் கலரு, ரேம்பாக்கு, வண்டி மேலே நின்று வர்றது, துண்டை சொல்கிறது கூட காப்பி அடிக்கிறீங்களே, எல்லாமே காப்பி அப்படின்னு தாவேக ராஜ்முருகன் திமுகவை பயங்கரமாக திட்டிருக்காரு. எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அட்டாக் பண்ணா திருப்பி அட்டாக் பண்றாங்க அப்படின்னு கோவப்பட்டு வேதனைப்பட்டிருக்காரு. சமீப காலமா முதலமைச்சரான மு க ஸ்டாலினும் துணைநிதி ஸ்டாலினும் அப்படி எங்க தலைவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை மாதிரி நடக்கிறது, அவரை மாதிரி ஆடை உடுத்தி கொள்வது, அவரை மாதிரி வாகனங்கள்ல செல்வது, அப்புறம் இப்ப சமீபத்துல கூட பார்த்த அந்த துண்டு எடுத்து எல்லாருமே சுற்றுறாங்க. எங்க அவ பாவம் அங்க ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதனால மைக்ல பேசுறாங்க, தவறா எடுத்துக்கலாம் நண்பர்கள். அதனால நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க அவங்க கிட்ட. அதனால அவர் வந்து மேடைக்காக அப்படி பேசுறாரு, அதை கூட எழுதுனதை பார்த்து படித்து அப்படியே ஒப்பித்து விட்டு செல்கிறார். கொள்கைக்காக கொள்கை தலைவர்களை வைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே கொள்கை பாடலோடு தொடங்கி, அது வந்து குத்துப்பாட்டு போட்டு தொடங்குறது கிடையாது நம்ம நிகழ்ச்சி, கொள்கை பாடலோடு தொடங்குறது தான் நம்முடைய நிகழ்ச்சி. நம்ம சமீபத்துல ஸ்டான்லி மருத்துவமனையில போய் நான் பார்க்க போயிருந்தேன். 6 பேரை போட்டு தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா வந்து டிவிகே சார்ந்த அம்மா 4 மாத கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணத்தை அவங்க செட் பண்றாங்க. அரசியலை எதிர்கொள்ளணும். அரசியல் மட்டும் கிடையாது, சோசியல் மீடியால எத்தனையோ விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்களுடைய தங்கச்சிகள் எழுதுறாங்க. அவங்கள அந்த சைபர் புல்லிங் பண்றாங்க. அவங்களோட குணத்தை கேவலப்படுத்தி, அவங்க குடும்பத்தை வம்புக்கு எடுத்து, அவங்க முகத்தை மறைத்திருந்தா அந்த முகத்தை எக்ஸ்போஸ் செய்து நம்பும்படியாகவே போய் கட்டுக்கதைகளை எழுதி விட்டு, அப்ப சைபர் ஸ்பேஸ்ல தாக்குதல் பண்றாங்க, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல தாக்குதல் பண்றாங்க, பிரச்சாரத்துக்கு போன இடத்துல தாக்குதல் பண்றாங்க. அந்த தாக்குதலுக்கு ஆளான அந்த பெண்மணி அப்சர்வேஷன் இல்லாம டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. கேட்டா அந்த மருத்துவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் நாங்க என்ன சார் பண்றது, மேல அப்படி சொல்றாங்கன்றாங்க. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா காவல்துறை கிட்ட போலாம். விருகம்பாக்கத்துல திமுக கூட்டத்துல பணியில இருந்த ஒரு பெண் பாதுகாப்புல பெண் காவல் அதிகாரிக்கே பாலியல் நடந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வருது? தப்பு பண்ணிட்டு தப்பித்து விடலாம், ஒரு திமுக தொடர்பு இருந்தா எத்தனை பெரிய தப்பு செய்தாலும் தப்பித்து விடலாம் என்ற ஒரு மமதை, ஒரு அகந்தை, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நெஞ்சம் அளிக்கிறது. இதற்கு மக்கள் தகுந்த தீர்ப்பு தருவாங்க. தாய்மார்களை தான் நான் தெய்வமா நம்புறேன். அவங்க அந்த தேர்தலில் தகுந்த தீர்ப்பு தருவாங்க. பொறுத்து இருந்து பாருங்க. தூக்கி எறியணும்,
ஆனா சும்மா தூக்கி எறியக்கூடாது, அப்படி திரும்பவே வர முடியாத அளவுக்கு தூக்கி பயங்கரமா எறியணும். எதை? திமுக ஆட்சியை தூக்கி எறியணும், அவ்வளவு கோபங்கள் இருக்குன்னு அப்படின்னு மாணவர்கள் அணி முன்னாடி, அதாவது ஜூனியர்கள் அணி முன்னாடி பாமக அன்புமணி கோபத்துல கொந்தளிச்சிருக்காரு. தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு முன்னேறிய மாநிலம். அப்படிப்பட்ட அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எவ்வளவு அதிகாரி, எவ்வளவு பவர் இருக்கு. ஒரு கையெழுத்து போட்டா லட்சக்கணக்கான தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த கையெழுத்துக்கள் பவர்ஃபுல் போஸ்ட், ஒரு சிஎம் போஸ்ட். ஆனா அந்த போஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த குடும்பம், திமுக குடும்பம் மட்டும் சம்பாரிச்சு கொள்ளடிச்சு தமிழ்நாட்டை நாசப்படுத்தி சுரண்டி கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும், அகற்ற வேண்டும். டீசென்டா நான் சொல்ல மாட்டேன், தூக்கி எறியணும். அவ்வளோ கோபத்தில் இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, களத்தில் அவ்வளோ பேர் கோபத்தில் இருக்கிறாங்க. தூக்கி எறியணும். தூக்கி எறிஞ்சா இன்னும் திரும்பி வரவே கூடாது. அது நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன் இந்த ஆட்சியை தூக்கி எறியணும்? அவர்களுக்கு திறமை கிடையாது, தகுதி கிடையாது, நேர்மை கிடையாது. எம் மேல அவதூறுகளை அள்ளி விட்டுருக்காரு பாஜக அண்ணாமலை. இதை நான் சட்ட ரீதியா தான் சந்திப்பேன் அப்படின்னு திமுக எம்பி டிஆர் பாலு அண்ணாமலை மேல அவதூறு வழக்கு போட்டிருந்தாரு. அதோட விசாரணை இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, அண்ணாமலையே டிஆர் பாலுவை குறுக்கு விசாரணை பண்ணியிருக்காரு, அதுவும் 3 மணி நேரம். அப்புறம் என்னாச்சுன்னா, அவருக்கு வந்து ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சுட்டு போயிட்டாராம். ஆனா இந்த கேப்ல டிஆர் பாலு வந்து அண்ணாமலை மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. ஆனா பொது வாழ்வுலயே இல்லாத எம் மேல எப்படி இவர் ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? அதனால அவர் மேல நான் அவதூறு வழக்கு போடுவேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. அண்ணா, நாம கிராஸ் குவெஸ்டின் அவருடைய, அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை நான் அவர் மீது சொல்லியிருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் குற்றச்சாட்டுக்கு அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறார். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லாம என் மீது ஒரு புதிய அவதூறு அங்க ஆரம்பிச்சார். அதாவது நான் என்னுடைய மனைவியின் பேர்ல சொத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், என் மனைவி என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை பார்க்கறாங்களான்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சொத்து முழுவதும் வருமான வரித்துறை கட்டி வாங்கப்பட்ட சொத்துன்னு கேட்டேன், தெரியாதுனாரு. பைனான்ஸ்ல கடன் வாங்கி சொத்துக்கு வாங்கியிருக்கோம், டாக்குமெண்ட்டை பார்த்தீங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என்னுடைய மனைவி நான் வாங்கிய கடன் எல்லாம் சேர்ந்து அந்த சொத்தை வாங்கியிருக்கிறோம், தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. எதையுமே தெரியாம நான் ஏதோ ஊழல் செய்து, எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னாரு. அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம். நமக்கு என்ன டவுட்னா, அரசியலுக்கு வந்தாலே பொது வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் ஆல்ரெடி அரசியல்ல தான் இருக்காரு. ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாதான் பொது வாழ்வு அப்படின்னு எடுத்துக்கணும் போல. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தாவேக தலைவர் விஜய் விமர்சிக்கும் போது சர்ச்சைக்குரிய வகையில ஒரு நடிகை பேரை சொல்லிட்டாரு. அது பெரிய பூதாகரமா வெடிச்சு பல்வேறு கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில அந்த நடிகையும் கடுமையா தன்னுடைய கண்டனங்களை பாஜக தலைவருக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பத்தி பேசின அண்ணாமலை வருத்தம் எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. அதனால இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம், நம்ம வேற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நயினார் அண்ணனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மூத்த அரசியல்வாதி, ரொம்ப பக்குவப்பட்ட அரசியல்வாதி, அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள். நீண்ட நெடிய அரசியல் பயணம் அவருக்கு இருக்கு. ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அகில இந்திய மகளிர் அணி தலைவி கட்சியின் சார்பாக வருத்தம் தெரிவித்ததோடு இந்த பிரச்சனை முடிந்ததாக நான் நினைக்கின்றேன். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இன்னைக்கு நம்முடைய கொள்கை என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையில் இருக்கும் பொழுது அட்டென்ஷனை ஷிஃப்ட் ஆகாம அந்த வேலையை மட்டும் நாம் செய்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக உங்கள் முன்பு நான் வைக்கின்றேன். ஆனா நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, முதல்ல வந்து காலையில நடந்த பிரஸ் மீட்ல இதே கேள்விக்கு வந்து அவர் வந்து ஒரு மாதிரியான ஸ்கிப் பண்ணிடுறாரு. என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த நடிகையே வந்து கண்டன குரலை வந்து பதிவு பண்ணதுக்கு அப்புறம் பகிரங்கமா வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவரும் இது குறித்து என்னிடம் பேசினார்கள். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்பட வேண்டானால்
என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்தேன். இன்னைக்கு மாதிரி நாளைக்கும் யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.